ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் மயிலை சேனல். நான் உங்கள் விக்கி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ட்ராவல் விளாக் தான். நாங்கள் எல்லோரும் கிளம்பி என் ஒய்ஃபோட சிஸ்டர் வீட்டுக்கு சிதம்பரத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு இடத்துல நிறுத்தி எங்கள் அப்பா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அப்படியே நம்ம திரும்பி ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். ஒரு வழியாக நம்ம அவங்க வீட்டை ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், அவங்க நமக்காக வெஜ் பிரியாணி தான் ஸ்டார்ட் பண்ணி குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பிரியாணி ரெசிபியை என் ஒய்ஃப் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் ப்ரிப்ரேஷனில் என்ன நடந்திருக்குதுன்னா, 200 ml குக்கிங் ஆயில், 50 ml நெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கினோடனே நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நெய்யும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதோட நம்ம 2 கைப்பிடி அளவு மின்ட் லீவ்ஸ் போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இதோட நம்ம ஒரு புடி கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கிறோம். கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இதுதாங்க எங்கள் அக்கா. பக்கத்தில் எங்கள் அத்தை எங்கள் எல்லாருக்கும் டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் பிரியாணிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அவளுக்கு. அதுக்குன்னதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சோயா இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு சோயா பிடிக்காததுனால எங்கள் அக்கா இதில் சேர்க்கலை. காய்கறி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா தூளெல்லாம் போட போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர், தயிருமே சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுப்புற எங்கள் அக்கா முந்திரியும் கட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம முந்திரியை போட்டுடலாம். பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு பெரிய டம்ளர் அரிசிக்கு அதே டம்ளரால் 1.5 டம்ளர் தண்ணி.
அந்த தண்ணியை ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம இதுக்கு தேவையான கல் உப்பும் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதோட நம்ம அரை லெமன் புழிஞ்சிக்க போகிறோம். புழிஞ்சிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி சேர்த்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சுருங்க. இந்த கேப்பில் என் அக்கா பையன் வந்து என் ஹஸ்பண்டோட நல்லா ஃபன்னாக சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த கேப்பில் எங்கள் பெரியப்பா வந்து ப்ரெட்டு துண்டுகள் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து நம்ம வந்து தம் வைக்க போகிறோம். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? எப்படிதான் இருக்கு? சூப்பரா இருக்கு. மேலே வந்து ஒரு வெயிட்டான பொருளை வச்சு தம் பண்ணி வைக்க போகிறோம். இந்த கேப்பில் எங்கள் பெரியப்பா வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டு துண்டுகளை நெய்யில் வறுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் நெய் நல்லா போட்டுக்கோங்க. நாங்கள் கம்மியாக போட்டதுனால ஒயிட்டாக தெரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம கம வாசனையோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டு துண்டுகளை இதில் நம்ம போட்டுக்கலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக மல்லித்தலையை போட்டு இறக்கணுன்னா நம்ம சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இது டேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என் அக்கா பையனுக்கு கொடுத்துருந்தேன். அவன் சூப்பராக இருக்குன்னு சொன்னான். அவ்வளோதாங்க, நாங்களும் எங்கள் ஃபேமிலியோட பிரியாணி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க.